எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த 4 பேரில் ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாப்லையா, இங்கே தான் போடுவாங்க, இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் போடுவாங்க, போய் சாப்பிட்றேன்னா தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டீங்கன்னா உசுரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாரா, சாப்பிட்டீங்கன்னா உசுரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரா. அவங்க அந்த வயசுல பசியோட வந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த வயசானவங்க 2 பேர் அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க, சாப்பிடாமலே போயிட்டாங்க. அப்புறம் அந்த கடவுள் என்ன பார்த்துருக்காரு, இந்த 4 பேர் மேல இந்த கணக்கு எழுதிரு, இந்த 4 பேர் மேல இந்த பாவ கணக்கு எழுதிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம என்னைக்கு நல்லதே பண்ணுவோம், நம்ம பண்றது என்னவா இருக்கணும், நல்லதாவே இருக்கணும். கர்த்தருடைய நியாயத்திற்குள்ள நம்ம பண்றது எல்லாமே நல்லதா இருக்கணும். நம்ம நல்லது பண்ணும்போது 4 பேர் கூட சேர்ந்து சொல்லுவாங்க பாருங்க, நம்ம அவன் வேஸ்ட்டு, அவன் அது பண்ண மாட்டான், அவன் சாப்பாடை போய் சாப்பிட்டு நல்லா இருக்காது, அவன் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படி பேசுகிறவன கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு, கடவுள் என்ன பண்ணுவார், பார்த்துக்குவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு கர்த்தருடைய நியாயத்திற்குள்ள சரியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வர காலம் எப்படி காலம், கொள்ளாத காலங்கள். மக்கள் எப்படி இருப்பாங்க, 1000 பேர்ல 900 பேர் குறை சொல்றவனா தான் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், தாராளமா நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகளும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்கள என்ன பண்ணுவோம், முக்கியமா நல்லா பார்த்துக்கணும். அவங்க நம்மள என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்க நல்ல கேரக்டரோ கெட்ட கேரக்டரோ என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நம்மள பேசணும்னா கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் நமக்கு மேல என்ன இருக்காரு, நமக்கு மேலதான் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம இனிமேல் கர்த்தருடைய நியாயத்திற்குள்ள கவனமாக இருக்கணும். ஆமென்.